மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான வியூகங்களை கட்சிகள் தற்போதே வகுத்து வருகின்றன. ஆளும் கட்சியான பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வரும் தேர்தலில் பழையவர்களுக்கு பதிலாக புதியவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பளிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதுள்ள பாஜக மக்களவை எம்பிக்களில் 1/3 அதாவது சுமார் 100 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படாது என்று தெரியவந்துள்ளது. 2க்கும் மேற்பட்ட முறை எம்பியாக இருந்தவர்கள் மக்கள் அதிருப்தியை சம்பாதித்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பதில் புதியவர்களுக்கு அந்தந்த தொகுதிகளில் வாய்ப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் இயல்பாக ஆட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியில் எழும் மனநிலையை ஓரளவு சமாளிக்க முடியும் என்று கட்சித் தலைமை கருதுவதாக தெரிகிறது. வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கே வேட்பாளர் தேர்வில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதேநேரம் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் வேட்பாளர் வாய்ப்பு அளிக்கப்படாது என்பதில் கட்சித் தலைமை உறுதியாக இருப்பதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் முடிந்த 5 மாநில தேர்தல்களில் புதியவர்களுக்கே பாஜக அதிகளவில் வாய்ப்பளித்திருந்தது. இது நல்ல பலன் தந்த நிலையில் வெற்றி பெற்ற 3 மாநிலங்களிலும் யாரும் எதிர்பாராத வகையில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதியவர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சும் பாஜகவின் வியூகத்தை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. சீனர்கள் இந்திய விசாக்களை பெற உதவ லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். பஞ்சாபில் மின் உற்பத்தி திட்டம் ஒன்றில் பணியாற்ற வேண்டிய சீனர்கள் இந்திய விசாவை விரைவாக வாங்க 50 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு உதவியதாக கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றமும் நடந்திருப்பதாக கூறி கார்த்தி சிதம்பரத்தின் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் அனுப்பப்பட்ட சம்மன் அடிப்படையில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கார்த்தி சிதம்பரம் ஆஜரானார். அவரிடம் வழக்கு குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டு பதில்களை அதிகாரிகள் பதிவு செய்தனர். இதே வழக்கில் கடந்த 23ஆம் தேதியும் கார்த்தி சிதம்பரம் ஆஜராகி பதிலளித்திருந்தார். சீனர்கள் விசா வாங்க தான் உதவவில்லை என்றும் தனது தந்தை ப. சிதம்பரத்தை சிக்கலில் சிக்க வைக்க பொய்யான இந்த வழக்கை மத்திய அரசு அமைப்புகள் தொடுத்திருப்பதாகவும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருந்தார். சீனர்கள் விசா விவகாரம் தவிர ஐஎன்எக்ஸ் மீடியா, ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்திலும் கார்த்தி சிதம்பரத்தின் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்தது குறிப்பிடத்தக்கது. ரயில் விபத்துகளை தடுக்கும் வகையில் கவச் பாதுகாப்பு முறை உள்ளிட்டவற்றை செயல்படுத்துவது தொடர்பாக இதுவரை மத்திய அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகளை 4 வாரங்களுக்குள் தெரிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஒடிஷா மாநிலத்தில் நடந்த ரயில் விபத்தில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இதுபோன்ற ரயில் விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் விஷால் திவாரி என்ற வழக்கறிஞர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அதில் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு தன்மையை வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்க குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட அந்த குழு பல்வேறு விவகாரங்களை ஆராய்ந்து தங்களது பரிந்துரைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கவச் திட்டம் உள்ளிட்ட பாதுகாப்பு திட்டங்கள் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்த விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். தெலங்கானாவில் சாதாரண ஆண்ட்ராய்டு டிவிக்களை பிராண்டட் டிவிக்களாக மாற்றி மோசடியாக விற்பனை செய்து வந்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. விகாரபத் மாவட்டத்தில் உள்ள பூலமுடி அருகே காவல்துறையினர் வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த கார், வேன் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சிலர் ஆண்ட்ராய்டு டிவிக்களை ஏற்றிச் செல்வதை பார்த்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் அவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். சோதனையில் பிரபல தொலைக்காட்சி பெட்டி தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரில் அச்சிடப்பட்ட ஏராளமான ஸ்டிக்கர்கள் அவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்தனர். மேலும் அந்த கும்பலிடம் நடத்திய விசாரணையில் டெல்லியிலிருந்து குறைந்த விலைக்கு சாதாரண ஆண்ட்ராய்டு டிவிக்களை வாங்கி அவற்றில் பிரபல சோனி நிறுவனத்தின் பெயர்களை அச்சிட்டுள்ளனர். அசல் பிராண்ட் டிவிக்களைப் போல மாற்றம் செய்ய மோசடி கும்பல் சாப்ட்வேர் ஒன்றை பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து டெல்லியைச் சேர்ந்த பவன் சர்மா, சலீம் உட்பட 9 பேரை கைது செய்த காவல்துறையினர் 71 ஆண்ட்ராய்டு டிவிக்கள், ஒரு கார், வேன், 7 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தப்பியோடியவர்களை பிடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சபரிமலையில் வர்ச்சுவல் கியூ வழியாக மட்டும் 78,402 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் முடிந்து டிசம்பர் 30ஆம் தேதி மகரவிளக்கு பூஜைக்காக நடை மீண்டும் திறக்கப்பட்டது.
மண்டல பூஜை காலத்தில் மட்டும் சபரிமலையில் 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு அதிகாலை 2:30 மணிக்கு திறக்கப்பட்ட நடை சிறப்பு கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளோடு இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடிய பின்னர் அடைக்கப்பட்டது. தரிசனத்தை காண வர்ச்சுவல் கியூ வழியாக மட்டும் 78,402 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாகவும், ஸ்பாட் புக்கிங், கானகப்பாதை வழி வந்தவர்கள் என புத்தாண்டில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இன்றும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருவதால் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக 500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நள்ளிரவில் விதிகளை மீறிய நூற்றுக்கணக்கான வாகன ஓட்டிகள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. சாலையில் தவறான திசையில் வாகனம் ஓட்டியதற்காக 132 நபர்கள் மீதும், சக பயணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதற்காக 47 வாகன ஓட்டிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்ட 347 வாகன ஓட்டிகளின் ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதைத் தவிர 117 வாகனங்களில் சட்டவிரோதமான கருப்பு நிற கண்ணாடி ஒட்டியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டதாகவும், முறையற்ற இடங்களில் நிறுத்தப்பட்ட 3,452 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த 613 வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. கூடுதலாக பல்வேறு விதிமுறைகளை மீறியதாக 566 இ-ரிக்ஷா ஓட்டுநர்கள் மீதும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவில் 123 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டில் 2வது முறையாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புவி வெப்பமயமாதலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடுகளும் எடுத்து வருகின்றன. நாட்டில் மரக்கன்றுகள் நடுவது தற்போது அதிகரித்து வருகிறது. இருப்பினும் கடந்த ஆண்டுகளில் இந்தியாவில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட புள்ளி விவரங்களை இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 1901 ஆண்டுக்கு பிறகு 2016 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் இந்தியாவில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலையின் அதீத தீவிரம் காரணமாக கடந்த ஆண்டில் 2376 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உயிரிழந்தவர்களில் பாதி நபர்கள் அதிகளவு இடி மின்னலில் சிக்கிய சோகமும் நிகழ்ந்திருக்கிறது. வெப்பநிலை அளவு ஆண்டு அடிப்படையில் சராசரியாக 0.65 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது. இதுவே கடந்த 2016 ஆண்டு நில மேற்பரப்பிற்கு மேலான காற்று வெப்பநிலை அளவு 0.71 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சூரிய நமஸ்காரத்தில் கின்னஸ் உலக சாதனை படைத்ததற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி குஜராத்தின் மெஹ்சானா மாவட்டத்தில் உள்ள 108 இடங்களில் 4000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்துள்ளனர். அங்குள்ள புகழ்பெற்ற மோதேரே சூரியனார் கோயிலிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாணவர்கள், யோகா ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி உள்ளிட்டோரும் உற்சாகமாக பங்கேற்றனர். இதில் ஒரே நேரத்தில் 4000க்கும் மேற்பட்டோர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இதுகுறித்து உள்துறை அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஆண்களும் பெண்களும் 108 இடங்களில் கின்னஸ் சாதனையை நிகழ்த்தி 2024 ஆண்டை வரவேற்றுள்ளனர் என்றும், இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் யோகா பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான உறுதிமொழிக்கு பீடமாக இருக்கட்டும் என்றும் பாராட்டியுள்ளார். டெல்லியில் நிலவி வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக 26 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. வழித்தடத்தில் தெளிவின்மை இருப்பதால் போபால் நிசாமுதீன், பெங்களூர் நிசாமுதீன், புவனேஸ்வர் புதுடெல்லி ராஜ்தானி, ராணி கம்லாபதி போபால், புதுடெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையே பயணப்படும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாக கடுமையான குளிர் வாட்டி வதைக்கும் நிலையில் நடைபாதையில் வசிக்கும் மக்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கடும் குளிர் காரணமாக மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்றோரின் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மைய தரவின்படி டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 8.3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சுமார் 17 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் டெல்லி பாலம் பகுதியில் பார்வைத்திறன் 1200 மீட்டராகவும், சப்தர்ஜங் பகுதியில் பார்வைத்திறன் 500 மீட்டராகவும் குறைந்துள்ளது.
ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய்.எஸ். ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் மகன் ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் அவரது மகள் ஒய்.எஸ். ஷர்மிளா இடையே பல வருடங்களாக மோதல் நீடித்து வருகிறது. கடந்த 2019 நடைபெற்ற ஆந்திர தேர்தலுக்கு பிறகு தெலங்கானா அரசியலில் கவனம் செலுத்தி வந்த ஷர்மிளா தற்பொழுது மீண்டும் தனது கவனத்தை ஆந்திர அரசியலின் பக்கம் திருப்பியுள்ளார். ஒய்எஸ்ஆர் தெலங்கானா என்னும் கட்சியை தொடக்கி அதன் தலைவராக உள்ள ஷர்மிளா அக்கட்சியை காங்கிரசுடன் இணைக்க சில மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்திருந்தார். சமீபத்தில் நடைபெற்ற தெலங்கானா மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் இந்த வருடம் ஆந்திர மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படும் அவர் பின்னர் மாநில தலைவராக நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.